ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.5ல் மூணாவது சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 g of x ஈக்குவல் டு x ப்ளஸ் 1 வகுத்தல் 2 எனில் f of g ஈக்குவல் டு g of f ஈக்குவல் டு x என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலு, அது எதுக்கு ஈக்குவல்னா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம காட்ட போகிறோம். இப்போ f of g கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கணும். f of x ஈக்குவல் டு 2x மைனஸ் 1, அடுத்து g of x ஈக்குவல் டு x ப்ளஸ் 1 வகுத்தல் 2. அதுக்கடுத்து தான் f of g கண்டுபிடிக்கணும். f of g கண்டுபிடிக்கணும்னா f of g of x சொல்லி எழுதிக்கலாம். f of g of x என்ன இருக்குது? x ப்ளஸ் 1 வகுத்தல் 2. இப்போ f of x ப்ளஸ் 1 வகுத்தல் 2 கண்டுபிடிக்கணும். இங்கே f of x இருக்குது, இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தல் 2 பிரதிட்டாலே போதும். 2 இன்ட்டு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 வகுத்தல் 2 மைனஸ் 1. இப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இருக்கும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும், மீதி எக்ஸ்ன்னு இருக்குது. அடுத்து ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லி எழுதிக்கலாம். ஜி ஆஃப் f of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் 1 இருக்குது, அது அப்படியே எழுதிக்குவோம். இப்போ g of 2x மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். அதாவது g of x என்ன இருக்குது? x ப்ளஸ் 1 வகுத்தல் 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 1 அப்படியே எழுதிட்டாலே போதும். அப்போனா 2x மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது எழுதிக்கணும், வகுத்தல் 2 இருக்குது, அதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும், 2x வகுத்தல் 2 இருக்கும், 2 கேன்சல் ஆயிரும், மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ f of g ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. அடுத்தே மாதிரி g of f ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. இதில் இருந்து f of g ஈக்குவல் டு g of f ஈக்குவல் டு மதிப்பெண்ண எக்ஸு. இதை கணக்கில் கொடுத்த மாதிரியே நம்ம காட்டியாச்சா?